நான் இங்கே ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேண்ணா. ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல. சரி ஜோண்ணா பாய்ண்ணா. சரிடா பாய் பாய். பாய் டு ஆல். ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லோடிங் லோடிங் லோடிங். பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. ஸ்லீப்பி ஃபெல்லா வெல்கம் பேக் டு ப்ரெடேட்டர் கேமிங். ஃபுட் கேம் எவ்ரி ஒன் சொல்ல மறந்துட்டேன். ஓகே பரவாயில்ல. டீம்ஸ் எல்லாம் வந்துருக்காங்களா பார்க்கலாம். ஸ்லாட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மட்டும் ஒரு ஆள் மிஸ்ஸிங். ஹாக் சத்ரு, ஹாக் பி டீமில் உள்ளவங்க இங்கே வந்துட்டாங்க தெரியாமல். அபிஷேக் கபி. தென் ஹெல் ஏ டீம் அண்ட் ஹெல் பி டீம் கரெக்டாக வந்துருக்காங்க. 16 17. ஓகே ராயல் 90. சாரி ராயல் 90. நான் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தேன் வரீங்களான்னு, ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால் ஸ்லாட் வேறு கொடுத்துட்டேன். பட் வந்திருக்காங்க, ரூமுக்கு கரெக்டாக வந்திருக்காங்க. ஓகே நாளைக்கு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பி ஃபெல்லா ஸ்பெட்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ரூட் அந்த 7 ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ரூம் மெம்பர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் மேட்ச் பொறுத்தவரை நான் ஒரு ஸ்பெக்டேட்டர், நீங்கள் எல்லாமே ஒரு 100 பேர் வராங்கன்னா, இன்றைக்கி 87 வந்திருக்காங்க. 87 பேர் வராங்கன்னா எல்லோரும் ஒரு பிளேயர். இப்போ ஸ்குவாட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னா ப்ரைஸ் பண்ணுறதும், ஸ்குவாட் முக்கிய பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னா அவங்கள கழுவி ஊற்றுறதும் ஒரு வழக்கம் தான். பட் அதே நீங்கள் பர்சனலாக நீங்கள் அதை என்ன சொல்கிறதுன்னா, இவன் நம்மளை கலாச்சிட்டான், இவன் நம்மளை திட்டான் அப்படி சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட கேட்குறது ஏன் இப்படி சொன்னேன் அப்படிலாம் அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஜஸ்ட்டு கேமாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படியெல்லாம் சொல்கிற ஃபன் பண்ணுறதும் ஹர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு அளவு வேண்டாமான்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுற மாதிரி ஹர்ட் பண்ணுறேன்னு பேசுகிறதும், யாரையும் நான் ஹர்ட் பண்ணலை, யாரையும் ஜஸ்ட்டு இப்போது கேம் பொறுத்தவரை ஜஸ்ட்டு ஒரு ஃபன் பண்ணுறது தான். இப்போ இதுக்கு போய் நாங்கள் ஹர்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிவிட்டு ரூம் மேட்ச்சுக்கு வரல அப்படி சொல்லிட்டா எந்த இதுவும் இல்லை. ஒரு கேமாக பாருங்கள். கேமை பர்சனலையும் இங்கே இழுக்காதீங்க. ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் விழுத்துக்கிறேன். ஏன்னா பிரச்சனை நடந்து அதை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பட் யாருன்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. கேமாக இருக்கணும். கேமும் பர்சனலும் வேறு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு கேமுக்கு வாங்க. ஓகேவா? அவங்க போகிறாங்கன்னா போகட்டும். நான் யாரையுமே தனியாக கூப்பிடலை. வாங்கன்னுலாம் யாரையுமே நான் கூப்பிடலை. சாரி, அந்த ஒரு ஸ்குவாடுக்காக எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டியதாக போச்சு. அது பரவாயில்ல, ஓகே பார்த்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பி ஃபெல்லா எங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒப்பனையில் இறங்கியிருக்காங்க. மறுபடியும் சாரி, ஒரு ஸ்குவாடுக்காக எல்லா ஸ்குவாட்டையும் சொல்ல வேண்டியதாக போச்சு. பட் சொல்ல முடியாமல் இருக்க முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா டீம் 8 பக்கத்தில் அங்கே செவர்னிலே ஃபைட் ஆரம்பிச்சிச்சு. சாரி, அங்கே ஃபைட் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. ராம் ரவி இது பார்த்தீங்கன்னா டீம் 24 ராயல் நைட்ஸில் 2 பேர் தான் வந்தாங்க. பட் அவங்க ஓகே ராயல் நைட்ஸில் 2 பேர் காலி ஆகிட்டாங்க. இப்போ ஷீல்டு ஸ்குவாடும் TN75 ஸ்குவாட் இங்கே தான் இருக்காங்க செவர்னியில். தென் ஃபஸ்ட்டே ராயல் நைட்ஸ் காலி ஆகிட்டாங்க. பார்க்கலாம் லிப்போ காலி 2 பேர் எங்கள் ஃபைட் ஆரம்பிச்சிட்டு TN75 ஹேக்கர்ஸை ஃபைட்டர் TN75 2 நாக், ஷீல்டில் 1 நாக். அழகன் ரொம்ப எல்லாம் தள்ளி தான் இருக்காங்க. அழகன் வந்துட்டு இருக்காங்க, கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு பார்க்கலாம். ஓ குருவை ஃபோக்கஸ் பண்ணாங்க பட் முடியலை. பட் ஹேக்கர் இன்னும் நாக்கில் தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாம் ரிவே ஆகிட்டாங்க. ஐ திங்க் கண்டிப்பாக ரிவே ஆகிருப்பாங்க. ரிவே பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆகிட்டாங்க. இப்போ அழகன்
அழகன் பார்த்தீங்கன்னா அசைஞ்சிட்டே சுட்டுருக்கலாம், அப்படி நின்றுட்டே சுட்டார். ஓகே பரவாயில்ல. இப்போ TN75 இன்னொரு ஆள் ஜினோ CHR வந்துட்டுருக்காங்க. முடிஞ்சது முடிஞ்சது முடிஞ்சது. ஷீல்டு ஸ்குவாட் TN75 முடிச்சிட்டாங்க. நைஸ் நைஸ் நைஸ். ஓ சாம் 5 கில் வச்சுட்டாங்க. சாம் எனக்கவா இறங்கின உடனே 5 கில் எடுத்துறீங்க. வெளிப்போக்கால அடுத்த ஃபைட் நடக்க வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். காட்டன் கோர்வர் ஒரு நாக்கு வச்சுருக்காங்க. ஓ காட்டன் கோர்வர் பி லேக் விக்கி. M24 அம்மு மறுபடியும் ஒரு நாக்கு வச்சுருக்காங்க. சக்திமான் நாக்கு வச்சுருக்காங்க. M24 அம்முவை நாக்கு வச்சுருக்காங்க. காட்டன் கோர்வர் முடிச்சு விடுவாங்களான்னு தெரியல. இப்போ சக்திமானை ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ரிவ்யூ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பண்ணிடுவாங்க. இப்போ M24 ஜீவா அண்ட் M24 அம்மு நாக்கில் இருக்காங்க. இப்போ லேம்ப்ரோ கிரேனேட் பிக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஃபியூரி பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஏறி வந்துட்டாங்க. M24 அம்மு ஜீவா ஸ்பெக்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. சாரி ரிவே பண்ணிகிட்ருக்காங்க. TN75 கிரேசி டு ஹெல் பாய் எங்கே இருக்காங்க TN75 கிரேசி சூசைட் ஸ்குவாட். எஸ் இங்கே தான் இருக்காங்க, பார்க்கலாம். ஹெல் ஸ்குவாடில் கொஞ்சம் கில் அடிச்சிட்டாங்க. கிரேசி மாஸ் பர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போல். TN75 கிரேசி ரொம்ப நாளாக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சூசைட் ஸ்குவாடில் பேக் போன் பார்த்தீங்கன்னா TN75 கிரேசி தான். கண்டிப்பாக சொல்கிறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இப்போ கிரேசி தான் எப்போ பார்த்தாலும் MVP ஆஃப் த சூசைட் ஸ்குவாட். ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. காட்டன் கோர்வர் M24 அம்மு அங்கே ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் நாக்கில் இருக்காங்க. ஓ M24 B லேக் நாக் ஆகிட்டாங்க. 3 நாக். லேம்ப்ரோ மட்டும் தான் இருக்காங்க. எஸ் முடிஞ்சிடுச்சு. ஷெல்பி ஸ்குவாட் நைஸ். ஷெல்பி ஸ்குவாட் முடிச்சுட்டாங்க. M24 ஸ்குவாட் முடிச்சுட்டாங்க. ஓ கிரேசியை நாக் பண்ணிட்டாங்களா? அசாசின்ஸ் பைரேட் BBN கிரேசி நாக்கில் இருக்காங்க. அசாசின்ஸ் என்னப்பா சொல்லி வாய மூடுறதுக்குள்ளே கிரேசி நாக் ஆகிட்டீங்க. உங்களுக்கு எவ்வளோ பில்டப் கொடுத்தேன். இப்போ பைரேட் ஏசியா பார்த்தீங்கன்னா பைரேட் ஏசியர் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ கிரேசியை ரிவே பண்ணிட்டாங்க. அசாசின்ஸ் US இப்போ லெஃப்டில் கவர் எடுத்து வராங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்டில் சுற்றி வராங்க. வந்துட்டாங்க, உள்ளே ஏறிட்டாங்க. 2 பேர் சேர்ந்து ஏறுறாங்க. பைரேட் ஏசிஆர் இப்போ இங்கே போகிறாங்க. முடிச்சிட்டாங்க. அசாசின்ஸ் US நைஸ். முடிஞ்சது. காலி. ஐ திங்க் முடிஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா Team 12 ஹெல் B டீம். சாரி ஹெல் A டீம் முடிச்சிருக்காங்க. ஹெல் B டீம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. Team 15 தென் நியான் நவீன் Team 7 சூப்பர் மேரியோ. எஸ் பார்த்தீங்கன்னா ராம்போ ஸ்குவாட் அண்ட் ஐ திங்க் Team 7 கருடா. ராம்போ அண்ட் கருடாக்கு ஃபைட். ராம்போ வைப்பர் சுற்றி வந்துட்டாங்க. கிரேனேட் பிக் பண்ணுறாங்க. ராம்போ வைப்பர்
ஹெல் கிங் டு அருண் பிரியா ஏஎம்சி ஸ்குவாடில் ஃபைட். டீம் 15 இங்கே தான் ஃபைட் நடக்குது. ஹெல் ஸ்குவாடில் 2 நாள். நைஸ். ஹெல் ஸ்குவாட் முடிச்சுட்டாங்க. ஹெல் ஸ்குவாட் ஏஎம்சியை முடிச்சுட்டாங்க. நைஸ். ஹெல் ஏடிஎம் செத்துட்டானு. பி டீம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பெக்ஸ் ஹீரோ இருக்குது ஃபைட் நடக்குது. மில்டாவில் ஃபைட் நடக்குது பார்க்கலாம். குட்டிப்பையா எஸ் செத்துட்டாங்க. க்ரீட் பி டீம் நைஸ் பர்ஃபார்மன்ஸ். டெமான் எஸ்எஸ்எல், க்ரீட் கவின், க்ரீட் ஜெபின், க்ரீட் லெஜண்ட், டாக்ஸிக் பரத் டு ராக்ஷாம் ஃபைட் நடக்கு. ஃபார்ம்லேயே ஃபைட் நடந்துட்டுருக்கு. அருண் ரகு எதுக்குப்பா இப்போ ஓப்பனில் போனீங்க? அப்படியே கவர் எடுத்துகிட்டு இருந்துருக்கலாம்ல. பரவாயில்ல. டாக்ஸிக் நாவின் குதிச்சிட்டாங்க. டெவில் கிங் டு 03 சரா டெவில்ஸ் அங்கே நடந்துட்டுருக்கு. ஃபைட் நடந்துருக்கு. இங்கே ஏர் ட்ராப். டெவில் கிங் டு ஆர்ஜி ஸ்ட்ரோக் ஏர் ட்ராப் பக்கத்தில் ஃபைட் நடக்குது பார்க்கலாம். ஷீல்டு ஸ்குவாட் முடிஞ்சிடுச்சு. ஆர்ஜி ஸ்குவாட் காலி. இப்போ ஷீல்டு ஸ்குவாடுக்கும் ஐ திங்க் டீம் 23 ஹாக் ஏ டீம். இப்போ சாம் நாக்கில் இருக்காங்க. மாறா கிரேண்டாக வீசிட்டு இருக்காங்க பார்க்கலாம். ஜாக்கி டு ஹாக் சத்ரு. குரு ரிவைவ் பண்ணுறாங்க. சாமை ரிவைவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃப்ளாட் ராபிட்ஸுங்க எக்ஸ் கார்த்திக் டு டார்க் ஃபெகசஸ். ராக்கி பாய் பக்கத்தில் ஃபைட் நடக்குது. நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த ஃபைட் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஸ்குவாடை முடிச்சுட்டாங்க. இப்போ ஷீல்டை முடிக்கிறதுக்கு வந்துருக்காங்க ஹாக் ஏ டீம். நைஸ் கிரெனேட். ராம்போ பாப்பி டு ராம்போ ஸ்குவாட் பார்த்துலாம் ஃபைட் நடக்குது. பொச்சிங்கி ஃபைட் பின்னாடி பார்க்கலாம். என்னப்பா அங்கே ஃபைட் நடந்துருக்கு. நீங்கள் ஃபைட் அடிங்க மேட்ச் சேர்த்தாங்க. நாக் அடிச்சிட்டாங்க. சிவனேஷ் நாக் 2 நாக். ஹாக் ஸ்குவாடில் 2 நாக். எஸ் முடிச்சிட்டாங்க. நைஸ். இப்போ ராம்போ சேம் டைம் பார்த்தீங்கன்னா ராம்போ டீம் க்ரீட் ஜெகத் 3 ஸ்குவாட் சேம் டைமில் காலியாக இருக்குது. ஓ க்ரீட் ஏ டீம் காலியாக இருக்குது. எஸ் 3 சேம் டைம் 3 ஸ்குவாட். இப்போ ஸ்லீப்பி ஸ்குவாட் பார்த்துலேன் ஃபைட் நடக்குது. என்னப்பா ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது. ஸ்லீப்பியன்ஸ் நாக்கில் இருக்காங்க. இப்போ ஸ்லீப்பி ஸ்குவாட் டாக்ஸிக் ஸ்குவாடாக ஃபைட். 4 ஸ்குவாட் காலியாக இருக்குது சேம் டைமில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்குவாட் காலியாகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஆராஜி காலியானாங்க. ஹாக், தென் க்ரீட் ஏ டீம், தென் டாக்ஸிக் 4 ஸ்குவாட் காலியாக இருக்காங்க சேம் டைமில். பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் க்ரீட் ஏ டீமை முடித்தாங்க. டாக்ஸிக் ஸ்குவாடை ஸ்லீப்பி முடித்தாங்க. ஆர்ஆர்ஜி அண்ட் ஹாக் ஏ டீம் ஐ திங்க் ஷீல்டு ஸ்குவாட் முடித்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ க்ரீட் பி டீம் எஸ்னே போயிட்டுருக்காங்க. எஸ்னே தான் சென்டர் ஆஃப் சோன். வேற எங்கே இப்போ ஃபைட் நடக்கிற மாதிரி தெரியல. இப்போ ஃபைட் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 4-3 ஸ்குவாட் ஃபைட் எடுத்துக்கிறாங்க. பட் ஃபைட் நடக்காமல் சும்மா இருக்குது. ஒரு ஃபைட் முடிஞ்சப்பறம் அடுத்த ஃபைட் எடுக்கப்பா. இங்கே ஸ்பெக்டேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட்டே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரே டைமில் ஃபைட் நடக்க முடியாது. சாரி ஃபார் தேட். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஸ்குவாட் என்னப்பா 3 ஒரே வரியில் போய்ட்டுருக்காங்க. ஏன்னா கார் ரேஸாக நடக்குது. மேபி கார் சேஸாக கூட இருக்கலாம். எஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஷெல்பி ஸ்குவாடை பார்க்கலாம். அவங்க நடுவில் இருக்காங்க.
ஓ, ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹெல்கிங் சாரி ஃபார் த பக் ஆகிடுச்சு. ஓ, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்னியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்குவாடும் இங்கே தான் இருக்காங்க. மொத்த ஸ்குவாடும் வந்துட்டாங்க. க்ரீட் பி டீம், ஷெல்பி, ராக்கி பாய், ஹெல் பி டீம், TN25 சூசைட் ஸ்குவாட், ஃபியூரி, க்ரீட் ஜெவினை நாக்கு வச்சுட்டாங்க. க்ரீட் ஜெவினை கில் பண்ணிட்டாங்க. ஓ, க்ரீட் கவின் காட்டன் போடுற நாக்கு வச்சுட்டாங்க. ஓ, க்ரீட் கவின் அந்த மாதிரி நாக்கு வச்சுட்டாங்க. ஃபியூரி நாக்கு வச்சுட்டாங்க. சக்திமான் நாக்கில் இருக்காங்க. ப்ரொஃபஸர் ராம் மட்டும் உயிரோட இருக்காங்க. பார்க்கலாம். ப்ரொஃபஸர் ராம் டீமை சேவ் பண்ண வரா பார்க்கலாம். க்ரீட் லெஜெண்ட் க்ரீட் டீமில் பார்த்தீங்கன்னா என்னப்பா ஃபைட் எடுங்க நான் ரிவே பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, ரிவே பண்ணுறாங்க. க்ரீட் கவினர் நாக்கில் இருக்காங்க. இப்போ சக்திமான் ரிவே ஆகிட்டாங்க. டெமான் அசல் ரிவே ஆகிட்டாங்க. ப்ரொஃபஸர் ராம் ப்ரொஃபஸர் ராம் வந்து அடிச்சிட்டாங்க. சக்திமான் தான் இங்கே வந்து கவர் எடுக்கா. நான் எனிமி டீம் கவர் எடுத்து என்னவா அடிக்காமல் இருக்காங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல. இப்போ க்ரீட்லேயே அவன் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிவே ஆகிட்டாங்க. க்ரீட் ஜெவினை ஃபஸ்ட்டே முடிச்சிட்டாங்க. ப்ரொஃபஸர் தான் முடிச்சே விட்டாங்க. வாட்சன் கோர்வர் சக்திமான் மட்டும் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெமான் SSL மட்டும் இருக்காங்க. சக்திமான் நைஸ் முடிச்சிட்டாங்க. ஷெல்பி ஸ்குவாடுக்கும் க்ரீட் பிடிக்கும் ஒரு அருமையான ஃபைட் போயிட்டு இருந்தது. கம் டு அன் எண்ட். சக்திமான் 3 கில் வச்சுருக்காங்க. இவங்க டீம் கில் பார்த்தீங்கன்னா 8 வச்சுருக்காங்க. நைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல் பி டீம் அண்ட் ராக்கி பாய்க்கும் ஃபைட். இன்னும் சூசைட் ஸ்குவாட், அசாசின் சியர்ஸ் ஃப்ளேர் அடிக்கிறாங்க. என்னப்பா ஃப்ளேர் எங்கே அடிக்கிறீங்க? அடிச்சு பார்ப்போன்னு அடிச்சு பார்த்தாங்க. அந்த ஃப்ளேர் எங்கே போகுது பார்க்கலாம். ஃப்ளேர் பக்கத்தில் தான் ஃப்ளேர் அடித்தாங்க. அந்த ஃப்ளேர் எங்கே அந்த போச்சு? அந்த ஃப்ளேர் போயிடுச்சா? இங்கே தான் அப்படியே தகஜோதியை எரிஞ்சிட்டு இருக்கு. என்னப்பா வானத்தில் அடி. ஹெல்த்தோர் என்னப்பா கிரெனேடை பிக் பண்ணி டைமிங்கில் போடுங்க. அதுக்காக உங்களுக்காக போடுவீங்க. ஜக்கி ஃப்ரம் ராக்கி பாய். ஓரியன் ஹரி டு அசாசின் சிஎஸ். ஓரியன் ஸ்குவாட் முடிச்சிட்டாங்க. இப்போ ஸ்லீப்பி ஸ்குவாட் வந்துட்டு இருக்காங்க. டீம் கில் 4 வச்சுருக்காங்க. என்னப்பா இங்கே காட்டுது? ஸ்லீப்பி ஸ்னேட், இது சிஸ்டர் ஸ்னேட், ஸ்லீப்பி ஃபெல்லா. பார்த்தீங்கன்னா எஸ்னேவை புஷ் பண்ண போகிறாங்க. இப்போ 2 ஸ்குவாடாக வந்திருக்காங்க. 2 பிரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஓரியன் ஸ்குவாடுக்கு பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். டீம் கில் 4 வச்சுருக்காங்க. ஸ்லீப்பி ஸ்னேட் மட்டும் 2 கில் வச்சுருக்காங்க. இப்போ சவுண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்னியா வரல, எஸ்னியா தாண்டி போயிடுச்சுருக்கு. இருந்தாலும் ராம்போ ஸ்குவாட் வெளியே இருக்காங்க. நேன் ஸ்குவாடும் வெளியே இருக்காங்க. டூசர் ஸ்குவாட் வெளியே இருக்காங்க. ஷீல்டு ஸ்குவாடும் வெளியே தான் இருக்காங்க. சோனு பக்கத்துலேயே
எஸ்னேவில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சோனை பிடிக்கிறாங்க ஸ்லீப்பி ஸ்குவாட். நம்ம இப்போ வெளியே இருக்க ஸ்குவாட் ஒன்று ஸ்பெக்டேட் பண்ணிட்டு வந்துடலாம். டூசர் ஸ்குவாட் ஸ்வாக் மேக்கரை பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்வாக் மேக்கர் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லவ் மை ஆட்டிடியூட் டூசர் பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையோ தான் வந்துருக்காங்க. ஒரு ஆள் மிஸ்ஸிங். டூசர் பார், லவ் மை ஆட்டிடியூட், ஸ்வாக் மேக்கர். நேன் கிரிஷ் மிஸ் ஆகிட்டாங்க. நேன் கிரிஷ் எங்கே போனாங்க? பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வந்துட்டுருக்கு. நேன் ஸ்குவாட் டூசர் ஸ்குவாடை பார்த்துட்டாங்களான்னு தெரியல. பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ நேன் ஸ்குவாட் வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணுறாங்க. பார்க்கல. கார் சேஸ் இருக்கான்னு நினச்சேன், பட் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ ராம்போ ஸ்குவாட் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. டூசர் ஸ்குவாட் உள்ளே வந்துட்டாங்க. ஹெல் ஸ்குவாட் பக்கத்தில் இருக்காங்க. ஸ்வாக் மேக்கரை மறுபடியும் பார்க்கலாம். ஸ்வாக் மேக்கர், லவ் மை ஆட்டிடியூட், டூசர் பார். அங்கே ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு. ஷீல்ட் ஒரு கார் சேஸ் பண்ணியிருக்கலாம் இல்லைப்பா. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஃபைட் எடுங்கப்பா டூசர் ஸ்குவாட். ஷீல்டு ஸ்குவாட் சோனுக்குள்ள தான் இருக்காங்க. ராக்கி பாயும் இப்போ ட்ராப்புக்கு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ட்ராப்பு பார்க்கலாம். ட்ராப்புக்குள்ளே என்ன இருக்குது? ட்ராப்புக்கு வந்துட்டாங்க. ராக்கி பாய் MK14 7.62 mm புல்லட். இப்போ ட்ராப் எம்டி ஆயிரும். எல்லாம் இறங்கி எடுத்துருவாங்க. ஏஆர் சப்ரஸரை மட்டும் விட்டுட்டு மொத்தத்தையும் தூக்கிட்டாங்க. ராக்கி பாய், ஸ்லீப்பி ஸ்குவாட், ஸ்லீப்பியன்ஸ். ராக்கி பாய் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ராக்கி பாய் புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், புஷ் பண்ணுறாங்க கண்டிப்பாக. பார்க்கலாம். ஸ்லீப்பி ஃபெல்லா. டிஎன் குரு டு ஹெல் காட். ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிஎன் குரு ஒரு M4 ஸ்ப்ரேலே முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் 150 மீட்டர் டூ இருக்கும். சாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீல்டு ஸ்குவாட் M4 ஸ்ப்ரேலே கொளுத்திட்டு இருக்காங்க. M4 + M249 நைஸ் காம்போ. ஷார்ட் ரேஞ்சுக்கு M249, லாங் ரேஞ்சுக்கு M4. டெவில் கிங், ராம் ரவி, டிஎன் குரு. ஷெல்பி ஸ்குவாட் பக்கத்தில் ராம்போ ஸ்குவாட் வந்துட்டாங்க. ஃபைட் ஸ்டார்ட் ஆகலான்னு பார்க்குறான். ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் கவர்டு தான் இருக்காங்க. இதோட ஸ்டார்ட் பண்ணல ஃபைட்டை. ராம்போ ஸ்குவாட் ஃபுல் ஸ்குவாட் தான் இருக்காங்க. கிரேனேட் எங்கேப்பா வீசுறீங்க? காட்டன் கோர்வர் இறங்கிட்டாங்க. டீம் கில் 4 வச்சுட்டாங்க. ராம்போ ஸ்குவாட், ஓரியன் ஸ்குவாட் டாப்பில் இருக்காங்க. சாம் டு ஹெல்த்தோர். ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹெல்த்தோர் நாக்கில் இருக்காங்க. சாம் டு ஹெல்கிங், டிஎன் குரு. சாம் 10 கிலோ வச்சுருவாங்க. மாஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சிடுவாங்க. ஹெல்டானை யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்க. சாம் 12 கிலோ வச்சுருவாங்க. ஓரியான் ஹரிட்டு, ஓரியான் எம்ப்ளைக். என்னப்பா சொந்த டீம்மேட்டே கிரனேட் போட்டிங்க. ஃபைட் நடந்துட்டுருக்கு. டூசர் ஸ்குவாடை புஷ் பண்ணுறாங்க. ஓரியான் ஸ்குவாட் சொந்த கிரனேடில் நாக் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் இதை கவர் பண்ணி இருக்கலாம். பட் இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காங்க. என்னப்பா இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறதா? உங்கள் இருக்கிற இடம் எல்லாருக்கும் தெரியும். டூசர் பார், ஸ்வாக் மேக்கர் எல்லாம் அப்படியே என்னமோ வந்து தலையை அப்படியே காட்டுறது மாதிரியே வந்து படுறீங்க. அவங்க கவர்ட்டு தான் வருவாங்க கண்டிப்பாக. உங்கள் அதையும் விட்டுட்டு அழகாக இருக்குது. அப்படியே இருக்காங்க. வந்து அடிச்சிடலான்னு. உங்கள் கிரனேட் வேலைக்காகாது. ஏன்னா இவங்க இங்கே தான் இருக்காங்க.
அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. முடிஞ்சது முடிஞ்சது முடிஞ்சது. அப்படியே சிலம் போல அமைஞ்சிருக்காங்க. இப்போ ரேம்போ ஸ்குவாட் ஷெல்பியை முடிச்சிட்டாங்க. ஷெல்பி ஸ்குவாடங்காலி சாரி, இந்த ஃபைட்டை மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக டஃப்பாக தான் போயிட்டுருக்கோம். ஸ்லீப்பி ஹேண்ட்ஸ் டு டெவில் கிங். ஓ ஸ்லீப்பி ஸ்குவாட், ஸ்லீப்பி ஸ்குவாட். ஷீல்டு ஸ்குவாட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள காரில் பொறிச்சிருக்காங்க ஸ்லீப்பி. ஓ என்னப்பா முடிச்சிட்டிங்களா, அன்பிலீவபிள். இப்போ ஸ்லீப்பி ஃபெல்லா, ஸ்லீப்பி ஸ்னாட் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஷீல்டு ஸ்குவாடை முடிச்சிட்டாங்க. ஷீல்டு ஸ்குவாட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. டீம் கில் 15 21 வச்சுருந்தாங்க. நேற்று 26 கில், இன்னும் 21 கில் எடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்லே. பட் அவங்கள முடிச்சிட்டாங்க. ஸ்லீப்பி ஸ்குவாட் கண்டிப்பாக ஷீல்டு ஸ்குவாட் தான் இன்றைக்கி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பி ஸ்குவாட் அவங்கள முடிச்சிட்டாங்க. பார்க்கலாம் இன்றைக்கி ஏது டீம் வின் பண்ண போகுதுன்னு. இப்போ ஸ்லீப்பி ஸ்குவாட் இருக்காங்க. ரேம்போ, ஓரியான், நேன் ஸ்குவாட், ராக்கி பாய் எல்லாம் நல்ல ஸ்குவாடாக தான் இருக்காங்க. சுயஸ், ரேம்போஸ், இப்போ நேன் ஸ்குவாடை ஸ்பெக்டேட் அடிச்சுட்ருக்காங்க. ரோஹித், ஜேஆர், யோகி ஸ்பார்க் நாக்கில் இருக்காங்க. ரோஹித் நாக்கில் இருக்காங்க. அப்படியே படுத்துருக்காங்க. என்னப்பா ஜோக்கர். யோகி ஸ்பார்க்கை கில் பண்ணிட்டாங்க. ஜாக்கி. இப்போ ஓரியான் ஸ்குவாட் வந்துட்டு இருக்காங்க. ஓரியான் ஹரி, ஜோக்கர் கால் பண்ணிட்டாங்க. இப்போ ஓரியான் அடிச்சிட்டாங்க. ஓரியன் எம்ப்ளைக் நாக்கில் இருக்காங்க. ரேம்போ ஸ்குவாட் இவங்களை அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்லீப்பி ஸ்குவாட ரேம்போக்கும் ஃபைட் நடந்துட்டு. இப்போ ஓரியன் ஸ்குவாட நாக்கில் இருக்காங்க. ஓரியன் ஸ்குவாட அடிச்சுட்டு இருக்காங்க ரேம்போ ஸ்குவாட். இப்போ ஸ்லீப்பி ஸ்குவாட் யார் அடிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்லீப்பி ஸ்குவாட் ஸ்னாட். இப்போ யாருக்கும் வியூவில் இல்லை ஸ்லீப்பி ஸ்குவாடுக்கு. பட் அங்கே ஃபைட் நடக்கிற மட்டும் தெரியுது. இப்போ ஸ்லீப்பி ஸ்குவாட் ரேம்போ ஸ்குவாடை புஷ் பண்ண வராங்கன்னு நினைக்கிறேன். இப்போ காரில் ஏறிடுவாங்க. ரேம்போ ஸ்குவாட், ரேம்போ வைப்பர், ஸ்லீப்பி ஃபெல்லை பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸ்லீப்பி ஸ்னாட்டை பார்த்துட்டாங்களா? ஜம்ப் பண்ணி தான் வராங்க. அலர்ட்டாக தான் இருக்காங்க. வைப்பர் நாக் ஆட்டாங்க. இந்த ஸ்லீப்பி ஃபெல்லை நாக் ஆட்டாங்க. முடிச்சே விட்டாங்க. ஸ்லீப்பி ஸ்னாட்டை நாக் பண்ணிட்டாங்க. ஸ்லீப்பி ஹேண்ட்ஸ். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரேம்போ ராக்கி மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. ஸ்னாட் நாக்கில் இருக்காங்க. ஓ இப்போ ரிவே பண்ணிட்டாங்க. பட் ஸ்லீப்பி ஃபெல்லை கில் பண்ணிட்டாங்க. ரேம்போ ஸ்குவாடில் ராக்கி, ரேம்போ வைப்பர் ரிவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்லீப்பி ஸ்குவாட் பேக் ஆகுறாங்க. என்ன காரணம்னு தெரியல. கிரெனேட் இல்லை ஸ்மோக். ஸ்லீப்பி ஸ்குவாட் ஏன் பேக் வாங்கினாங்க இந்த தருணத்தில்? கண்டிப்பாக முடிச்சுருக்கலாம் இந்த ஸ்குவாடை. பட் பேக் வாங்கிட்டாங்க. அன்பிலீவபிள். ஓ கார் எடுக்கிறாங்க. கார் எடுத்து பார்க்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. இப்போ இவங்களும் ஒரு ட்ரை ஆகிட்டாங்க. ஓரியன் ஸ்குவாடை முடிச்சிட்டாங்க. இப்போ மூடிச்சு தான் உயிரோடு இருக்குது. 2 ட்ரையோ ஒரு ஃபுல் ஸ்குவாட். இப்போ ஜாக்கி காரை பார்த்துட்டாங்க, இறங்கிட்டாங்க. டீம் கில் பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் 6 வச்சுருக்காங்க.
ஸ்லீப்பி அண்ட் டீம் கில் 9 வச்சுருவாங்க. ராம்போ ஸ்குவாட் டீம் கில் 9 வச்சுருவாங்க. ஸ்லீப்பி ஸ்னேச்சர் ராம்போ ஸ்குவாட் ராம்போ ராக்கி நாக் பண்ணிட்டாங்க. ஓ ராம்போ ஸ்குவாட் காலி காலி காலி. இப்போ ராக்கி பாய் ஸ்லீப்பி ஸ்குவாட் மட்டும் தான் இருக்காங்க. ராக்கி பாய் ஒரு ஃபுல் ஸ்குவாடாக இருக்காங்க. பட் ஸ்லீப்பி ஸ்குவாட் ஒரு ட்ரையோ, அதுலேயும் ஒரு நாக் வேறு பார்க்கலாம். பட் ட்ரையோ ஆகிட்டாங்க ஃபுல். பட் இருந்தாலும் ஸ்லீப்பி ஸ்குவாட் சோனில் தான் இருக்காங்க. அவங்க சோனுக்குள்ளே வரணும். பட் பரவாயில்ல, அவங்களுக்கு நல்ல ரிட்ஜ் இருக்குது. எக்ஸ் கார்த்திக் அதை பயன்படுத்துவாங்களான்னு பார்க்கலாம். அருமையான ரிட்ஜ் இருக்குது. கிரெனேட் எங்கே வீசுறீங்க, கனெக்ட் ஆகாது கண்டிப்பாக. ஸ்லீப்பி ஸ்னேட் எக்ஸ் கார்த்திகை பார்த்துட்டாங்க, கன்ஃபார்மாக பார்த்துட்டாங்க. எக்ஸ் கார்த்திகை நாக் பண்ணிட்டாங்க. இப்போ கில் பண்ணி விட்டுருவாங்க, கன்ஃபார்மாக முடிச்சிட்டாங்க. எக்ஸ் கார்த்திக் காலி. இப்போ ட்ரையோ தேவையில்லாமல் ஓப்பனில் ஏறிட்டாங்க. கிரேனேட் வீசுறாங்க. பட் இதுவும் கனெக்ட் ஆகாது. இப்போ ஜாக்கி அதே பொசிஷனில் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் கார்த்திக், அடுத்து ஜாக்கியை பார்க்கலாம். ஸ்லீப்பி ஸ்குவாட் டீமுக்கு 11 வச்சுருவாங்க. ஸ்லீப்பி ஸ்னேட், சாரி சின்ஸ்டர் ஸ்னேட், பேரும் வாயில் நுழையில. ஓ ஸ்லீப்பி ஸ்னேட் ஜாக்கியை நாக் பண்ணிட்டாங்க. ஜாக்கி நாக்கில் இருக்காங்க. ஓ ஜாக்கி அடுத்த கிரனேட். இப்போ கில்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ பட் கனெக்ட் ஆகலை. இப்போ ராக்கி பாய் உள்ளே வர வேண்டிய சிச்சுவேஷன். ஓ நின்றுச்சு. இப்போ ஸ்லீப்பி ஸ்னேட் ரொம்ப பக்கத்துலேயே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பி ஸ்னேட் 4 மீட்டர் சோனுக்கு போகணும். சின்ஸ்டர் ஸ்னேட்டுக்கு 15 மீட்டர் சோன். ஸ்லீப்பியன்ஸ்க்கு அவங்க சோனில் தான் இருக்காங்க. இப்போ ராக்கி பாய் பார்க்கலாம். உங்களுக்கு 24 மீட்டர் சோன் போகணும். பனிஷர் சுயஸ் 7 மீட்டர் சோன். குமரன் 28 மீட்டர் சோன் போகணும். பார்க்கலாம். பனிஷர் சுயஸை பார்த்துட்டாங்க. பனிஷர் சுயஸ் நாட்டில் இருக்காங்க. பனிஷர் சுயஸை முடிச்சே விட்டாங்க ஸ்லீப்பி ஸ்குவாட். இன்னைக்கு ஸ்லீப்பி ஸ்குவாட் ஜெயிப்பாங்களா பார்க்கலாம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ ஜாக்கியை நாக் பண்ணிட்டாங்க. எக்ஸ் குமரன் ஓ காலி. ராக்கி பாய் முடிச்சிட்டாங்க. ஸ்லீப்பி ஸ்குவாட் நைஸ் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பை ஸ்லீப்பி ஸ்குவாட். பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பி ஸ்னேட் 6 கில். ஸ்லீப்பி ஸ்னேட் பார்த்தீங்கன்னா 6 கில் வச்சுருவாங்க. சின்ஸ்டர் ஸ்னேட் 5 கில், ஃபெல்லா 1 கில் அண்ட் 2 கில். டீம் கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 வச்சுருக்காங்க. தென் எக்ஸ் ராக்கி பாய் ஸ்குவாட், ராக்கி பாய் டீம் கில் 5, 7, 8 வச்சுருக்காங்க. நைஸ் பர்ஃபார்மன்ஸ். தென் ராம்போ ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ராம்போ ஸ்குவாட் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 9 வச்சுருக்காங்க. ஓரியன் ஸ்குவாட் டீம் கில் 5 வச்சுருக்காங்க. பரவாயில்ல. நைன் ஸ்குவாட் 0 கில்ஸ். தென் ஷீல்டு ஸ்குவாட் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள மேன் ஆஃப் த மேட்ச். வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். சேம் பார்த்தீங்கன்னா 12 கில். தென் டிஎன் குரு 3 கில், டெவில் கிங் 4 கில், ராம் ரவி 2 கில். டோட்டலாக டீம் கில் பார்த்தீங்கன்னா 16, 19, 21 வச்சுருக்காங்க. டீம் கில் 21 வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா டீம் கில் 26 வச்சு சிக்கன் அடித்தாங்க. பட் இன்றைக்கும் விட்டுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 30, 40 கில் அடிச்சிருப்பாங்க. பட் மிஸ் ஆகிட்டாங்க. ஸ்லீப்பி ஸ்குவாட் அவங்கள போட்டாங்க, கார்லேயே தூட்டாங்க. அதான் 7ஆட பார்த்தீங்கன்னா டூசர் ஸ்குவாட் கில் தான் எடுக்கல. தென் ஷெல்பி பரவாயில்ல 8 கில் வச்சுருக்காங்க. தென் ஹெல்பி டீம் 5 கில் வச்சுருக்காங்க. சூசைட்